இன்றைக்கும் நம்ம ஸ்ரீகுமரனோட அந்த பர்ச்சேசிங் சம்மந்தமான விஷயங்களை பேசுகிற அந்த வீடியோவே தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ போன வீடியோவோட கண்டினியூ தான். ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ அவங்க வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க, 2 சீட்டுமே எப்படி எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் 2 சீட்டும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. தப்பு வந்து எங்கள் மேலே தான். ஒன்று வந்து நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி பண்ணியிருக்கணும். இல்லை அப்படி நாங்கள் முன்கூட்டி போகிறோம், கோல்டு ரேட்டு மனசில் வச்சுக்கிட்டு போகிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட்டு பகலில் போயிருக்கணும், இல்லை ஈவினிங் சீக்கிரமாவது போயிருக்கணும். முன்னாடி மாதிரி இல்லை. இன்னொரு விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லியே ஆகணும். ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே இந்த கோல்டு சேவ் பண்ணுறதுல வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே வந்து ஒரு சரியான ஒரு கருத்தே இருந்தது கிடையாது. ஸோ எப்போவுமே ஒரு முரண்பாடாகவே தான் இருக்கும். நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன பொருள் ஒரு மில்லிகிராம்ஸில் வாங்கினா கூட ஒரு பெரிய நம்ம சொத்து சேர்க்குறோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் நான் இருப்பேன். அதனால் எனக்கு வந்து ஒரு மில்லிகிராம்ஸில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். பட் அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையே என்னால் புரிஞ்சிக்க முடியாது. அவங்களுக்குமே நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கு இப்போது. என்னை பார்த்ததுக்கப்புறம் நான் நிறையா சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன், புரிய வச்சுருக்கிறேன். ஸோ கோல்டு பற்றின இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கே தெரியும். ஏன்னா நாங்கள் ஒரு வாட்டியும் பணம் தேவை அப்படின்றப்போ லோன் போட்டு ஈஸியாக அது மூலமாக பணம் கிடைக்கிறதும் கோல்டோட மதிப்பு ஏறுறதும் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்கக்கிட்ட எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. எப்போவுமே ஒரு சீட்டு போட்டிருக்கோம், கோல்டு வாங்க போகிறோம், இல்லை நகையை அடகு வச்சு ஏதாவது ஒரு கோல்டு வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷமாகவே அதை பண்ண மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்குமே அது வந்து அவங்கக்கிட்ட சொல்லி எனக்கு அது இப்போது அவங்க அப்படி தான் அப்படின்ற ஒரு மனநிலைக்கே நான் வந்துட்டேன். ஒன்று நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டே காய்ச்சி மூச்சின்னு கத்திக்கிட்டே போவோம், இல்லை நான் வற்புறுத்தி அவங்கள கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போவேன். ஸோ என்றைக்கோ ஒரு நாள் நம்ம வாங்கி தான் ஆகணும். ஆனால் நான் சொல்கிறப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும், இல்லை கொஞ்சம் அந்த மாதிரி நான் யோசித்து பார்த்து தான் சொல்லுவேன். பட் அதை அவங்க புரிஞ்சிக்காத அவங்க பக்கத்தில் ஒரு விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுறது வந்து எங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு இடகுடமாக தான் போய் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் நான் சொன்னப்போ ஈவினிங் வந்து ஒரு 4 மணி 4:30 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னா சரின்னே சொல்லிவிட்டு கடைசியில் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, ஏதோ ஒரு வாக்குவாதம் சண்டை போட்டுட்டு அப்படியே கிளம்பி அவங்க பாட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அதோட 7 மணிக்கு ஃபோன் பண்ணி தான் போகலாம் அப்படின்னாங்க. சரி இவங்க போக்கிலே தான் நம்ம போகணும், கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லும் போதே நம்ம போயிடணும், நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடங்கல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் கஷ்டமாயிடும்னு சொல்லிவிட்டு நானும் சரி ஓகேன்ட்டு ஒத்துக்கிட்டு கிளம்பி போகணும். ஆனால் 7:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனனால ஷாப்புக்கு போக வந்து ஒரு 8:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஈவினிங்கில் எப்போவுமே டிராஃபிக்காக இருக்கும். டி நகர் போகணும் இல்லைங்களா, போரூர்லேருந்து டி நகர் கண்டிப்பாக ஒரு டிராஃபிக்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு 1 ஹவர் ஆகிடும். ஸோ ஷாப் மூடுற டைமுக்கு போனனால ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நிஜமாலே ரொம்ப ஒரு சிரமமாக தான் ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு சந்தோஷமான ஒரு பர்ச்சேசிங்காக அது அமையும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து சரியாக எங்களுக்கு கடையிலையும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, நாங்கள் கேட்டதையும் எங்களுக்கு பண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரி ஓகே, இந்த 4 கிராம்ஸையாவது நாங்கள் சேவ் பண்ண கிராம்ஸையாவது எங்களுக்கு நல்லபடியாக பார்த்து பண்ணி கொடுப்பாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அதையும் பார்த்து ஒழுங்காக பார்த்திங்கன்னா அவங்க பண்ணி கொடுக்கவே இல்லை. ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன விஷயந்தான். பட் நான் ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா சீரியஸாகவே வந்து ஒரு மன உளைச்சலுக்கு போன மாதிரி தான் இருந்தது. அலைச்சல் ஒரு பக்கம், குழந்தைங்கள வீட்டில் விட்டு போகிறதுக்கும் யாரும் கிடையாது. ஸோ நாங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி சரியாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்ன ஒன்று கொஞ்சம் சங்கடமாக தான் ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன விஷயம், ஒரு மூக்குத்தி கூட அந்த மில்லிகிராம்ஸ்க்கு அவங்க பார்த்து கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படியே அவங்க யோசிக்கிறத பார்த்தோன்னே எனக்கே தோணிடுச்சு, ஒரு வேளை அந்த மில்லிகிராம்ஸில் எதுவுமே கிடையாது போல இருக்குது இங்கே. கடைசியில் ஃபைனலாக அந்த கோல்டு 100 மில்லி போனால் போது, விட்டுட்டு நம்ம வெள்ளி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை கூட நான் போயிட்டேன். பட் அதுவை கூட அவங்க வாயை திறந்து சொல்லலை. சரி ஓகே, நீங்கள் பார்த்து வெள்ளி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து இந்த ஷாப் முன்ன டைமுக்கு போனனால பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய சிரமம், கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் கூட போயிருக்கலாம். பட் என் ஹஸ்பண்ட் வந்து அதையுமே ஒரு தெளிவாக வாயை திறந்து சொல்லலை. அவங்க வந்து ஒட்டுமொத்த பழியும் தூக்கி என் மேலே போட்டாங்க. நீ அவசரப்பட்டு என்னை இப்படி கூப்பிட்டு வந்துட்ட, பொறுமையாக வரலான்னு சொன்னேன் நான், கேட்டியா அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. அவங்க அன்றைக்கி லேட்டாக கூப்பிட்டு வந்தது தப்புன்றதை அவங்க ஒத்துக்கவே இல்லை. சரி நம்ம இதுக்கு மேலே பேசினா சண்டை தான் வரும் அப்படின்ட்டு
நானும் எதுவுமே சொல்லலை. சரி ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து என்ன தான் ஆச்சு அப்படின்றத எப்படியும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி தானே ஆகணும். அடுத்த என்ன தான் நடந்தது அப்படின்னா, எதார்த்தமாக ஒரு ஒப்புக்கு தான் நான் கேட்டேன். சப்போஸ் நாங்கள் மாட்டில் போய் வேணால் போய் பார்க்கட்டோங்களா, அது எங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா அப்படின்ற மாதிரி. சரி ஓகே சீக்கிரம் போங்க, க்ளோஸ் பண்ணிட போகிறாங்க அப்படின்னாங்க. அவசரமாக போய் அவசரமாக பார்த்து, ஆனால் மனசுக்கு பிடிச்சி தான் எடுத்தேன். பட் ஒரே ஒரு குறை தான், ஒரு நிதானமாக இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் நிறையா பார்த்து எடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக பார்த்து சேர்த்து வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சேவ் பண்ணி கட்டுறோம் சீட்டை. ஆசையாக நம்ம மனசுக்கு பிடிச்ச பொருளை நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லி தான். பட் என் விஷயத்தில் மட்டும் ஏன் இப்படி எல்லாமே வந்து ஒரு குதர்க்கமாக நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. எதையுமே வந்து ஒரு நல்ல மெமரிஸாக என்னால் சேவ் பண்ணிக்க முடியல. அதுதான் வந்து எனக்கு எப்போவுமே மனசு கஷ்டம். ஸோ ஃபைனலாக மாடல் விஷயத்துலையும் அதே தான். கரெக்டான நாங்கள் சேவ் பண்ண வெயிட்டுக்கு எங்களுக்கு அமையலை. வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் அமைஞ்சுது. ஆனால் நிஜமாலே அவங்க ரொம்ப சூப்பர். அவங்கள சொல்லியே ஆகணும். அவங்க வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக பேசுனாங்க. நீங்கள் ரொம்ப கெஞ்சாதீங்க, ரொம்ப சிரமப்படாதீங்க, நீங்கள் கஷ்டப்படுறது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பேசின விதம் எல்லாமே வந்து நிஜமாலே சீரியஸாக ரொம்ப தாழ்மையாக இருந்தது. அவங்க தான் பார்த்து வந்து எங்களுக்கு கரெக்டாக அந்த மூக்குத்தியுமே அந்த வெயிட்டுக்கு கரெக்டாக இது வந்து நாங்கள் சேவ் பண்ண அந்த கிராம்ஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சுது. ஸோ அவங்க பார்த்து அமைச்சு கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் சொல்லணும். பட் இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் வாங்கினதை உங்ககிட்ட என்னால் காட்ட முடியல. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் என்ன மாடல் வாங்கினேன், என்ன டிசைன் அப்படின்ற விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக அதுதான். அந்த மூக்குத்தி வந்து நான் இப்போ மூக்கில் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த பாக்ஸில் இருக்கிறது என்னோடய பழைய மூக்குத்தி.